ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் எல்லாம் செய்யக்கூடிய பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஸ்பைசியா டேஸ்டியா இருக்கும். நீங்க இதை வீட்லயே ஈஸியா ட்ரை பண்ணலாம். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து சூப்பரா எடுத்துக்கலாம். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த பிரெட் ஆம்லேட் பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் நல்லா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்திருக்கேன். நீங்க வந்து புதினா கொத்தமல்லி வேணும் அப்படின்னாலும் கொஞ்சமா கட் பண்ணி இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா 3 முட்டை, நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய முட்டையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல வந்து பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எல்லா பக்கத்துலயும் நல்லா படும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்து இப்ப தனியா மாத்தி வச்சிடலாம். பாருங்க, இப்ப நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் 1-2 நல்லா உடப்படணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்து பண்ணுங்க, இல்ல அப்படின்னா பட்டர் சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் நல்ல வாசனையா டேஸ்டியா இருக்கும். இப்போ இதுல வந்து 2 பிரெட், இதை வந்து நம்ம உள்ள போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி நெய்யில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரெட் ஆம்லேட் போட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியா மனமா இருக்கும். நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய அதே சுவையில இருக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து லேசா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்ப இதை வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதே கடாயில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த முட்டை மிக்ஸ், அதை வந்து நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம். நான் பண்ண முட்டை மிக்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா 4 வந்து பிரெட் போட்டு நம்ம பண்ணலாம். ஒரு இதுக்கு 2 பிரெட், இந்த மாதிரிதான் கணக்குல இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம பிரெட்டை ஒன்னொன்னா இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் அந்த முட்டையில இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு 3/4 பாகம் லேசா வேக விட்டுடலாம் லோ ஃப்ளேம்ல. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடணும். அதாவது ஆல்ரெடி நம்ம முன்னாடி முட்டையில வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்தது பேக் சைடு வரணும், மற்ற பக்கம் வந்து உள் சைடு வரணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லேசா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி எந்த டைப்ல நான் எடுத்து மாத்தி போடுறேனோ அதே மாதிரி மாத்தி போடுங்க. அப்பதான் அந்த முட்டை வந்து அங்கங்கேயே கீறல் விழாம வரும். இப்ப அவ்வளவுதான். அந்த பக்கமும் லேசா வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மடிச்சு விடுங்க. ஓரத்தை மடிச்சு விட்டுட்டு ரெண்டாயிரமா இந்த மாதிரி பிரெட்டை மடிச்சு விட்டுடலாம். இப்ப அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இது பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்க வந்து அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 4 பீஸா கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்க, இதை வந்து நீங்க அப்படியே ஒரு டொமேட்டோ சாஸோ இல்ல ஏதாவது மயனைஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இதை வந்து சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க, அப்பதான் ரொம்ப அடிப்பொலியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.